ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதுலேயே இன்றைக்கி ப்ரான்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அது கூடயே என்னோடய ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாம் ஷேர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறிட்டுருக்கீங்க. பட் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. புதுசாக ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. என்னோடய பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் ரீசெண்டாக நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணியிருந்தேன். என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது வந்துட்டு எனக்கு ஹேர் ஃபால் செம்மையாக இருந்துச்சு. ஏன்டா ஹேர் கட் பண்ணோன்னு ஆயிடுச்சு. பட் இப்போது என்னோடய ஹேர் கம்பேக் கொடுத்துட்ருக்கு. ஸோ நான் இதுக்கு மேலே ஹேர் கட் பண்ணவே மாட்டேன். பட் என்னோடய ஒர்க் பிளேஸில் வந்துட்டு கொஞ்சம் க்ரூம்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் கட் பண்ணுவேன், லைக் பேங்க்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் இப்போவே பார்க்கலாம், சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ் செம்மையாக வளர்ந்துருக்கு. அண்ட் என்னோடய பிராண்டில் ஒரு ஓன் ஹேர் சீரம் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ அதோட வேலைகளாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் சீரம் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் எனக்கு வாய்த்துக்கு சாரி. ஸோ சிரம் பற்றின விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பண்ணிட்ட பேருக்கு தான் என்னோடய பிராண்ட் ப்ராடக்ட்ஸை நான் விட போகிறேன். ஸோ அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இந்த சீக்ரெட் ஏர் ரோஸ்மேரி சீரம் வந்துட்டு நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணது, செம்ம ரிசல்ட். அண்ட் இப்போ என்கிட்டயே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாட்டிலாக ஃபில் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ குயிக்காக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரீசெண்டாக நான் வந்துட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இட்ஸ் டிராமாக்கோ சம்திங், தெரியல, எனக்கு ரிமெம்பராக இல்லை. ஒரு மாதிரி பர்பிள் கலராக இருக்கும். நான் வந்துட்டு இதை ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறேனாக்கா இட்ஸ் மை ஓன் ஜென்யூன் இது தான். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டோனருக்கு டோலிமோலியோட ரைஸ் கொரியன் டோனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு க்ளாஸி ஸ்கின் அண்ட் கிளியர் ஸ்கின் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கம்மி ரேஞ்சில் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா எப்போ வாங்கணும்னு சொல்லிவிட்டு நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு டோனர் வேணால் டோனர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு டைரெக்டாக உங்களுக்கு கமெண்ட்டில் நான் சென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ண பிறகு நான் டோனர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். நான் வீட்டில் இருந்தால் வெறும் டோனர், சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. நான் மேக்கப் அப்ளை பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. பட் இப்போது வந்துட்டு நான் ஒரு ப்ராப்பரான சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் டெஸ்ட் பண்ணி எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனாக்கா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்களோட ஸ்கின் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். லிப் பாம்க்கு வந்துட்டு நான் இப்போது ரீசெண்டாக இந்த மாதிரி இமாலயா லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நோ டிண்டர் லிப் பாம்ஸ். ஏன்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால டிண்டர் லிப் பாம் யூஸ் பண்ணால் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெதரே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஸ்கையை வியூ பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ நான் வந்துட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் குக் பண்ணி. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ப்ரான்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்னோடய ஸ்டைலில் ப்ரான்ஸ் கிரேவி தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு ப்ரான்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ப்ரான்ஸ் ரொம்ப செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புளியை கொஞ்சம் ஊற வைக்கணும். அண்ட் மெயினாக தேவை சின்ன வெங்காயம். இந்த மாதிரி பேன் எடுத்து சின்ன வெங்காயம், பெப்பர், மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட ப்ரான்ஸுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 5 டொமேட்டோஸ் சாப் பண்ணிவிட்டு லைக் சின்ன சின்னதாக சாப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, அது கூட திரும்ப சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப் பண்ண பிறகு நீங்கள் திரும்ப பேன் வச்சு ப்ரான்ஸை லைக் சில பேர் வந்துட்டு ப்ரான்ஸை முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுக்குவீங்க. அதில் இருக்கிற டேஸ்ட்டே மொத்தமாக போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் கோகோனட் ஆயிலும், அதுக்கப்புறம் மீதி வந்துட்டு நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணி இது ஃப்ரை பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி 2 ஆயிலும் மிக்ஸ் பண்ணி அது கூட
சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி தான் இந்த ப்ரான்ஸ்க்கு ஃப்ளேவரே தரும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா அண்ட் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டொமேட்டோஸும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக அதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆன பேருக்கு ப்ரான்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, மிளகாத்தூள், இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் புளி கரைசல் அதை நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா புளிப்பாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் அந்த காரத்துக்கும். எஸ், நம்மளோட ப்ரான் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.